ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله أن يخفف عنكم وكان الإنسان ضعيفا صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم الجهد منا والإتمام من الله. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்தருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் ரொம்பவே சிறப்பும் அருளும் நிறைந்த இந்த மஜ்லிஸ் காலத்தின் அவசியத்தையும் கவனத்தில் கொண்டு எங்களது அன்பு ஜமாத்துல் உலமாவுடைய இந்த பகுதியின் பொறுப்பாளர்களும் ஆலிம் பெருமக்களும் இங்கே ஒரு அழகான நிகழ்வாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சமூகத்தினுடைய வணிக பெருமக்கள் இங்கே நிரம்ப குழுமி இருக்கிற இந்த சபையில் ஒருவருக்கு பக்கத்தில் ஒருவர் யார் என்று பார்த்தால் ஆலிம்கள் குழுமி இருக்கும் நிலை. மரியாதைக்குரிய நம்முடைய ஈசா சாதிக் அலி ஹாஜாரோடு காலையிலே நான் தொலைபேசியில் பேசிய போது ஹாஜார் அவர்கள் சொன்னார்கள், ரொம்ப வித்தியாசமான நிகழ்வு, உலமாக்கள் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே அவர்களின் உரையும் ஆன்மீக உரையை அவர்களே நிகழ்த்தி விட்டார்களோ என்னும் அளவிற்கு தொழில்துறை சார்ந்து நபிமார்கள் எப்படி தங்களை சமூக களப்பணிகளோடு இறை நெருக்கத்தோடு அவன் தொடர்பை அடைந்ததோடு ஆன்மீக உச்சத்தில் நின்ற நிலையிலும் உலகத்திற்கே தொழில்துறைகளை கற்றுத்தந்தார்கள் என்கிற ஒரு உயிரோட்டமான செய்தியை அவர்களின் மொத்த தகவலுக்கு இடையேயும் பரிமாறி தந்தார்கள். அருமையான நம்முடைய ஈசா சாதிக் அலி ஹாஜி அவர்கள் நம்மோடு நெருங்கிய தொடர்பு, ஆன்மீகத்தில் அவர்களுக்கு இருக்கிற தாகம். நான் திருப்பூர் வரும்போதெல்லாம்
நேரம் நம்மோடு எடுத்துக்கொள்வார்கள். உண்மையிலேயே மிகுந்த ஆர்வத்தோடு மார்க்கம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த உரையாடல்கள் தான் எங்களுக்கிடையே இருக்கும். இந்த சிறப்பான நிகழ்வின் தலைவர் எங்களுடைய போதும் அன்பை பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய இந்த ஊர் பெற்றெடுத்த பாக்கியமான தலைவர் நம்முடைய ஹசன் அலி ஹாஜி அவர்கள், எங்களுடைய அன்பு சகோதரர் ரஃபீக் ஹாஜி அவர்கள், சங்கைமிக்க மாவட்ட ஜமாத் உலமாவின் அருமை பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளும், இங்கே சிறப்பான வணிகத்துறை சார்ந்து அழகான செய்திகளை ரொம்பவே தெளிவாக விளக்கியிருக்கிற மரியாதைக்குரிய முஃப்தி ஹதரத் பெருந்தகை உட்பட எல்லோருக்கும் துஆ செய்தவனாக. அன்பர்களே, 3 விஷயங்களை உங்கள் கவனத்தில் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும். ஆன்மீகம் என்பது ஏதோ நம்மை மக்களை விட்டும் சமூகத்தை விட்டும் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் தேடுவதை விட்டும் ஒரு ஓரத்தில் கொண்டு வைக்கிற வாழ்க்கை அல்ல. மக்களில் ஒருவராக நம்மை நாம் ஆக்கிக்கொண்டு மக்களில் உயர்ந்தவர்களாக நம்மை மாற்றுவதையும் ஆன்மீகம்தான் சொன்னது. ஆன்மீகம்தான் சொன்னது. இங்கே நிறைய தொழில்துறை சார்ந்தவர்கள் இருப்பதால் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டிய ஆன்மீகம் என்பது ரொம்ப அழகானது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எந்த துறையிலும் அது எதுவாக இருக்கட்டும், துறை சார்ந்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லைக்கு மேலால் முயற்சி இருக்கட்டும் என்றார்கள். உங்கள் முயற்சி இப்படியெல்லாம் இல்லை, விரிந்த முயற்சி, எல்லா வகையிலும் தியாகம், அர்ப்பணிப்பு. சில நேரங்களில் தூக்கங்களையும் முன்பின் ஆக்கலாம். சில நேரங்களில் நமது காரியங்களிலே கொஞ்சம் கூடுதல் கவனமும் எடுக்கலாம். அத்தனைக்கும் ரோல் மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் ஜுஹுது மின்னா என்றார்கள். முயற்சியும் தியாகமும் அந்த காரியத்தை வின்பண்ணி கொண்டு வந்து மேலோங்க செய்வது அத்தனையும் நம்மை சார்ந்திருக்க வேண்டும். அல்லாஹ் தான் இருக்கிறானே, அவன் தருவானே, நான் எடுக்க வேண்டுமா, கையேந்த வேண்டுமா, கேட்க வேண்டுமா, முயற்சிக்க வேண்டுமா, வீட்டுக்குள்ளும் அவன் கொடுக்கிற ஆற்றலுடையவன் தானே என்பதையெல்லாம் தாண்டி உன் முயற்சி பலமாக வேண்டும், இன்னும் உறுதியாக வேண்டும். அதை தாண்டி அந்த முயற்சி என்பது தியாகங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன எம்பெருமான் அடுத்த கட்டத்தை சொன்னாங்க. நம்முடைய முயற்சி எல்லாவற்றிலும் அர்ப்பணிப்போடு கொடுத்த பின்னால் காரியம் நடந்ததும் என்று மாத்திரம் நினைக்காதே. வாழ்ந்த சிந்தனைக்கு சொந்தம். இன்னைக்கு நாம் தோற்று போன இடம் அந்த இடம்தான். எல்லாம் நம்ம செய்தால் சரியாயிடும்னு நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கூட்டணும், கடையை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அலங்கரித்தால், தொழிலை இன்னும் கொஞ்சம் வளமாக்கினால், கொஞ்சம் இதை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக்கிட்டோம்னா அதெல்லாம் செய்யணும். இதனால் தான் வெற்றி பெறுவோம், லட்சியத்தை அடைவோம், உயர்ந்து விடுவோம், முன்னேறி விடுவோம். அந்த நம்பிக்கை வர வேண்டாம் என்றார். அந்த நம்பிக்கையில் பல பேர் தோற்று போனோம். எல்லாம் செய்துட்டோம், கிடைக்கலையே. எல்லாம் செய்த பின்னால் உள்ளி துமாமுமின் அல்லாஹ், இதை கொடுக்கும் அத்தனை சக்தியும் அல்லாஹ் இடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அவன் சொன்னாங்க ஹஜ்ஜார், அது இதை கொடுப்பது அவன். இந்த நம்பிக்கையோடு தான் உன் முயற்சி இருக்க வேண்டும். நாங்கள் சொல்லி முயற்சி செய்யும் போதே நினைக்கணும், நல்லா நான் செய்திருவேன், ஆனால் அது கொடுக்கறது அவன் வேலை. இத்மாம் என்று இருக்குதுங்கிறான். இத்மாம்னா என்ன? இந்த முயற்சியினுடைய முழுமை என்னை சார்ந்தது. நம்ம முழுமை செய்துட்டோம் நினைக்கிறோம், அங்கே இல்லைன்றாங்க ரசூல். முயற்சிக்கு கூலி அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லல, முயற்சியை வெற்றியாக்கி தருவான்னு சொல்லல, முயற்சியை அவனே முழுமைப்படுத்தி தருவான். முழுமையை நம்ம செய்துட்டோமா? எல்லாம் செய்தாலும் முழுமை நம்முடைய கையில் இல்லை. அந்த முயற்சிக்கு பின்னால் பெற வேண்டிய பலன் நம்ம கையில் இல்லை. நம்ம சக்தியை பூரா காட்டிடணும், அடுத்து அவன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். அல்லாமா சரிய சக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வனாந்தரங்கள் வழியாக காடு வழியாக வருவாங்க. திடீர்னு அல்லான்னு ஒரு சத்தம் கேட்குது. மேலே பார்க்குறாங்க, யாரும் இல்லை. வலது பக்கம் இடது பக்கம் தேன்னா ஒருத்தரும் இல்லை. எங்கேயோ இருந்து வருது. அந்த ஞானிகளுக்கும் சூஃபிகளுக்கும் இறை தொடர்பில் தங்களை முழுக்க அர்ப்பணித்தவர்களுக்கும் காதில் அப்படி சப்தங்கள் தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானார்.
மாசுபட்ட செய்திகளும் ஆபாச வார்த்தைகளும் தேவையற்ற வார்த்தைகளும் இன்னொருவரை காயப்படுத்த வார்த்தைகளும் தான் நமது நாவிலும் காதிலும் எப்போதும் கேட்பதும் பேசுவதுமாக மாறியிருக்கிறது. நல்ல செய்திகள் நாவாக மாறுகிற போது நல்ல நசீபுகள் கிடைக்கும் என்றார்கள். எழுதுங்கள், நல்ல செய்திகள் நாவானால் நல்ல நசீபுகள் கிடைக்கும். செய்திகளே நல்லதாக இல்லை என்றால் உன் நசீபும் மோசமாகிவிடும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும். வார்த்தைகள் ரொம்ப பவர். வார்த்தையே வாழ்க்கை என்றார்கள் நபிகள் நாயகம். வார்த்தையே வாழ்க்கை. சத்தம் கேட்குது, எங்கோ இருந்து அல்லாஹ் அல்லாண்டு. நேரம் ரொம்ப சுருக்கம்தான். நான் இந்த மூன்றும் இந்த சபைக்கு பொருத்தம் சொல்லி நிறைவுபடுத்தி திக்ரு துவா இருக்குது. எனக்கு தெரியும் இந்த பகுதி ஆன்மீக வேட்கைக்கு சொந்தமானவர்கள். இங்கே நிறைய பேர் நம்ம இடத்தில் பையத்தானவங்க இருக்கிறாங்க. இதில் தேட்டம் உள்ளவர்கள் நீங்கள் என்று நமக்கு நல்லா புரியும். நான் நிறைவுபடுத்துவேன். அந்த சத்தத்தை கேட்டுவிட்டு எல்லா திசையும் பார்த்தால் ஒரு பக்கம் இல்லை, எங்கோ இருந்து வரும். போய் பார்க்குறாங்க, மரத்துக்கு பின்னால் ஒருத்தர் படுத்திருக்கிறார். அவர் தான் அல்லான்னு சொல்கிறாரா என்று கிட்ட போனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் போதையில் படுத்திருக்கிறார். கொஞ்சம் கிட்ட போனால் அங்கே தான் சத்தம் வருது, அல்லாங்கிற சத்தம். ஆச்சரியப்பட்டு போனாங்க. வாயெல்லாம் நுரைதள்ளி இருக்கிறார் போதையிலே. அசிங்கமாக அந்த வாயிலே உள்ள நிலையே மோசமாக இருக்கிறது. அவரை தூக்கி தன் மடியிலே படுக்க வைத்துட்டு அல்லாட்ட பேசுனாங்களாம். எத்தனையோ பரிசுத்தமான வாயுகள், ஒரு வீடு சிகரெட்டு கூட குடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி வாயுகளிலெல்லாம் உன் திக்ரு வர்ற நசீபு இல்லாமல் போயிருக்கிறான். அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்ற நசீபு இல்லை. இவ்வளவு நாற்றம் எடுத்த இந்த வாயிலும் உன் திக்ரை நீ நசீபாக்கி இருக்கிறிய ரப்பே. அல்லாஹ் நினைத்தால் எங்கிருந்தும் அவன் புனித வார்த்தைகளை வெளியாக்குவான். நம்ம நாவு அதற்கு சொந்தமாக்கி வைப்பானாக. இந்த நாவு அவனை உச்சரிக்கிற போதெல்லாம் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவன் உங்கள் நினைவில் இருப்பான் என்றார். நம்ம நினைப்புல அல்லாஹ் இருப்பானா? நம்ம நினைப்புல அவன் இருந்தால் நம்ம வாழ்க்கையை எத்தனை பெரிய எடுத்துக்கொண்டு போய்விட முடியும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்ம அவன் மறக்கிறது இல்லை, நம்ம அவனை மறக்கிறது இல்லைங்கிறது வேற. நம்மை அவன் மறப்பதில்லை. என்னை நீ நினைக்கிற போது உன்னை நான் மறக்க மாட்டேன். அவரை தூக்கி மடியில் போட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அந்த வாயில் இருக்கிற நுரைகளை நஜீஸை சுத்தமாக்கிட்டு துவா செய்தாங்களாம். என் சக்திக்கு உட்பட்ட முயற்சியை நான் செய்துட்டேன் ரப்பே, வாயை சுத்தமாக்கிட்டேன். இந்த வாயிலிருந்து உன் திருநாமம் வருது. அவர் கல்பை சுத்தமாக்குறது என் கையில் இல்லை, உங்ககிட்ட இருக்குன்னாங்க. நம்ம முயற்சி நம்ம செய்துவிட வேண்டும். அர்ப்பணிப்பும் தியாகமும். என் முயற்சி அவரை சுத்தமாக்க முடிந்தது, வாயை கழுக முடிந்தது. உன் திக்ரு புறப்பட்டு வருகிறது, அவருக்கே தெரியவில்லை, போதையில் இருக்கிறார். ஆனால் அந்த வாயு சுத்தம் இல்லை, நான் கழுகி விட்டேன். கல்ப கழுகினால் நாளைக்கு போதைக்கு போக மாட்டார். கல்பு உங்ககிட்ட இருக்கிற பேன் போயிட்டான். கவலைப்பட்டாங்க. ராத்திரி போய் படுத்தாங்க. தஹஜ்ஜத் நேரம் அசரீதி கேட்குது. சரி சக்தி, உன் சக்திக்கு உட்பட்டதில் நீ எடுத்த முயற்சியும் தியாகமும் நான் அங்கீகரித்தேன். என் கையில் இருக்கிற அவர் கல்பை நான் சுத்தமாக்கிட்டேன். அல் ஜுகுது மின்னான் நாங்கள் சர்க்காரை ஆலம். முயற்சி எல்லா வகையிலும் நம்ம செய்யணும். இவன் போதையில் கிடக்கிறாரு, வாயெல்லாம் நாற்றமாக இருக்கிற இவர் என்னைக்கு திருந்த போகிறார்? போதைக்காரனை குடிகாரனை அவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியுமா? அந்த வேலை நம்மை சார்ந்ததல்ல. அல்லாஹ் நீ மாற்றுங்கிற இடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அல்லாவால் அவனை அடுத்த நிமிடம் மாற்ற முடியும். எல்லாம் முயற்சி எடுத்து ரப்பே, தொழிலில் நான் முயற்சி எடுத்துட்டேன், முழுமை உன்னை சார்ந்தது. அதில் மட்டும் நம்ம பொறுப்பாகவும் எடுக்கக்கூடாது, முழுமையை அவனிடத்தில் ஒப்படைக்கவும் மறந்துடக்கூடாது. உடனே எழுந்திருக்கிறாங்க அல்லாமா சரிய சக்தி. அங்கே எங்கேயும் பார்த்துட்டு இந்த அசரீதி எங்கேயோ இருந்து வந்திருக்கு, யாராவது சூஃபிகளை பார்த்து கேட்போன்னு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அன்னைக்கு காலம் எல்லாம் மஸ்ஜிதுகளில் சாலிஹிங்கள் தஹஜ்ஜத்திலே எழுந்திருச்சு நிற்பாங்க. பல சூஃபிகள் நின்று தொழும் நேரம். ஜுனைதுல் பக்தாதியினுடைய மாமனார் சரிய சக்தி. ஜுனைதுல் பக்தாதி அவர்கள் ஷேഖுத் தரீகா,
மிகப்பெரிய ஆன்மீக சோலையில் தன்னை வார்த்தெடுத்த பெருமகனார் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஜுனைதுல் பக்தாதியின் கனவில் தோன்றி சொன்னார்கள், கல்லிம் அலன்னாஸ், மக்களை சந்தித்து பேச வேண்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். மக்கள்கிட்ட போய் இந்த ஆன்மீகத்தை பேசு என்று ஜுனைதுல் பக்தாதியின் கனவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுவாங்க. அத்தனை பெரிய மனிதர் ஜுனைதுல் பக்தாதி, அவங்கள உருவாக்குனதே சரிய சக்தி தான், அல்லாம சரிய சக்தி. உடனே பள்ளிவாசலுக்கு வந்து தஹஜ்ஜுத் தொழுதுட்டு முன்னால் இருக்கிற பெரியார்கள்ட்ட இந்த கனவுக்கு அசரீதிக்கு விளக்கம் கேட்போம் அப்படின்ட்டு தொழுது முடிச்சுட்டு முன்னால் ஒருத்தங்க ரொம்ப நேரம் தொழுகிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலான்ட்டு எழுந்திருச்சு வந்தால் அவங்க இன்னொரு நேரம் தொழுதுட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் காத்திருந்து அவங்க தொழுது முடிச்சுட்டு எழுந்திருக்கிறாங்க. இவங்க அவங்கள்ட்ட போய் விளக்கம் கேட்க போனால் விளக்கமே அவராக இருக்கிறார், அவரே விளக்கம். எந்த குடிகாரரின் வாயை கழுகினாரோ அவர் முன்னால் நின்று இவரை விட கூடுதல் நேரம் தொழுது கொண்டிருக்கிறார். கல்வன் நம்ம கழுகிட்டோன்னு சொன்னானே அல்லாஹ், அதுக்கு விளக்கம் கேட்க போகிறார். விளக்கமே வந்து நின்றார். கேட்டாங்க, எப்படி? இவர் கேட்கிறார், எப்படி நேற்று போதையில் இருந்தீங்களே, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு விசேஷமான மாற்றம்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னாராம், அதுதான் அல்லாஹ் சொல்லிட்டானே, இன்னொருக்க நான் சொல்லணுமாண்ணா, அதுதான் அல்லாவே சொல்லிட்டானே. அந்த அசரீதி கேட்டான், இங்கே வந்தீங்க, திரும்ப நான் இருக்க சொல்லணுமாண்ணா. இவருக்கு கேட்ட அசரீதியை அவர் சொல்ற இடத்துக்கு மாறிட்டார். அவர் மனிதராகவும் மனித புனிதராகவும் மாத்திரமாகவில்லை, அல்லாமா சரிய சக்தியின் கனவையும் அசரீதியையும் சொல்லும் ஞானியாக சூஃபியாக வழியாக மாற்றினான் அல்லாஹ். முயற்சிக்கு கிடைக்கிற பலன் அது எந்த சக்திக்கும் கிடைக்காத பலன் என்றார்கள். முயற்சியை மாத்திரம் நம்பிவிட்டால் ரப்பிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. முயற்சி செய்யணுமே தவிர நம்பிக்கை முயற்சியில் போய் இருக்கக்கூடாது. நான் செய்துட்டேன், நான் அப்படி செய்தா இப்படி செய்தா எல்லாம் சரியாயிடும், அப்படி பேசாதீங்க. ஏதோ சக்திக்கு செய்கிறேன், இதை கொண்டு அவன் கயிறை தரணும். அப்போ முதல்ல முயற்சி பலமாக வேண்டும், தியாக உணர்வோடு இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் அதன் முழுமையும் அதற்கான பலனையும் என் ரப்பே தர வேண்டும். சங்கைமிக்க வியாபாரிகளின் கவனத்தில் இதை பதிய விரும்புகிறேன். இரண்டாவது, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் எண்ணமும் உள்ளமும் உயர்வாக இருக்கட்டும்னா, எப்பவுமே உயர்வான சிந்தனை இருக்கணும். எப்பவும் நம்மால முடியும், உயரலாம், இன்னும் நல்லா இருப்போம். அந்த எண்ணம் வந்து பாசிட்டிவான எண்ணங்கள். நெகட்டிவான சிந்தனைகள் வரவே கூடாது. நெகட்டிவான சிந்தனையின் வெளிப்பாடு அல்லாஹ்வின் மீது உள்ள அவநம்பிக்கை. அது நம்ம முடியும், நம்ம உயர்வோம், ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம், அந்த பாசிட்டிவான சிந்தனை, அதோடு உயர்ந்த எண்ணம். எப்பவுமே எதுல் உல்யா ஹைரும் மின் எது சுபலா, கீழே இருக்கிற கையா நீ இருந்துராதே, மேலே இருக்கிற கையாக மாறிவிடு. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. எப்பவுமே அல்லாஹ் மேலே தான் விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர், ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹ் குவாலிட்டியையே விரும்புகிறான், தரமை விரும்புகிறான், உயர்வை விரும்புகிறான். எல்லா இடத்திலும் நான் உயர்ந்து நிற்கணும். நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறேன், ரப்பே எனக்கு ஹிதுமத்தை கொடுத்துருக்க, லட்சோப இதயத்தில் உன் திக்கரை ஹயாத்தாக்க நசீபாக்குவாயாக. ஒரு ஆள் ரெண்டாறுலாம் கேட்கறது இல்லை, லட்சோப லட்சம். ஆந்திராவில் ஒரு மஜ்லிஸ் வச்சோம். ஆந்திராவில் அது புதுமுகம்தான். கிட்டத்தட்ட ஒரு 250-300 பேர் சபையிலே பையத்தானா. 300 பேர் முரீதுகள் ஆந்திராவில் இருக்கிறாங்க, 300 பேர் அந்த இடத்துல பையத். சமீபத்தில் பட்டூரில் ஒரு இஸ்திமா நடத்தினோம், அதில் 850 பேர் பையத்தாயிருக்காங்க. நான் சொல்ல வர்ற செய்தி, ரப்படத்தில் ஒப்படைக்கப்பட்ட எந்த ஒன்றும் வீணாகுவதில்லை. தமிழ்நாட்டில் 100 ஆலிம்கள் பையத். நோக்கம் என்ன? லட்சோப லட்ச இதயத்தில் உன் நினைவை ஹயாத்தாக்கும் பொறுப்பில் எனக்கு பங்களிப்பாயாக. அல்லாட்ட கேட்கறது குவாலிட்டியா கேளுங்கள், எல்லாம் முடியும் அவனால். அவன்கிட்ட போய் சின்னதா லேசா, பெருமானார் சொல்லுவாங்க, அல்லாஹ் எப்பவுமே மஆலில் உமூர விரும்புகிறான்.
உயர்வாக இருக்க தான் விரும்புகிறான். உயர்வை கேட்டால் அவன் பிரியப்படுவான். நீ உயர்வான ஆளாக நடமாடுறன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறது உன் தாயும் தந்தையும் இல்லை, அவர்களை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சமுதாயத்தில் பெரிய ஆட்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவங்க கல்பில் பெருமை வரக்கூடாது. அவங்க கல்பில் இந்த ஷைகுமார்கள் நாங்கள் கொடுக்குற முரீது பையத்தினுடைய முதல் பாடமே பெருமையையும் பொறாமையையும் மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டாதான் அவர் வாழ்க்கையில் தஸ்கியாவுடைய இடத்துக்கு வர்றார். இதய தூய்மைங்கிற ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. முதல்ல பெருமை மௌத்தா போயிடும். ஒரு ஷேக்கு கீழே போயிட்டாங்கன்னா பணிவு ஹயாத்தாயிடும். பணிவு ஹயாத்தாயிடும். என்ன உயர்வாக இருக்கணும். பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பஞ்சம் நடந்துச்சு. பஞ்சம்னா கொஞ்சம் கடுமையான பஞ்சம், வீழ்ச்சி. வசதியானவங்களும் கூட கையில் பணம் இருக்குது, சாப்பிட்ற உணவு இல்லை. அதான பிரச்சனை. பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? உணவு. பசித்தவர்களுக்கு ருசிக்க கொடுப்பதை பற்றி அல்லாஹ் நிறைய சொல்லுகிறார், ரசூல் நிறைய சொன்னாங்க. ஈசா சாதிக்கனண்ட நம்ம அதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பல்லாயிரம் பேர்கள் இன்றைக்கு ஆதரவற்றவர்கள், பசித்து வாழ்க்கையை கஷ்டத்தில் கொண்டு போனவர்கள், இன்றைக்கு அல்லாஹ் அவர்களை காரணமாக்கி பல்லாயிரம் பேர்கள் பசி தீர்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு பெற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்க பசியோடு இருக்கிறாங்களோ அங்கே போய் சாப்பாடு போய் சேர்ந்துடும். திருக்குரான் அதை பாராட்டும். தனக்கு தேவை இருந்த போதிலும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது அல்லாவுக்காக கொடுத்தாங்கன்னு பாராட்டுறான். இங்கே நான் அங்கே போகல. பனு இஸ்ரவேலர்கள் ஏற்பட்ட நான் 7 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஏன்னா இங்கே மஜ்லிஸ் துவா. பனு இஸ்ராயில் ஒரு பெரிய பஞ்சம். அதில் ஒருத்தர் அந்த வழியாக போகும்போது மணல் குவிந்து கிடக்குது, மலை போல் குவிந்து இருக்குது மணல். அந்த மணலை பார்த்து அவர் சொன்னாராம், லவ்கான ஹாதா தாமன் ல கசம் துகு பைனன்னாஸ். இது மலை போல் குவிந்திருக்கும் இந்த மணல் உணவாக இருந்தால் ரஹ்மானே அத்தனையையும் நான் டோர் டெலிவரி பண்ணிடுவேனே ரப்பேன்னா. பசித்தவங்க வீடெல்லாம் போய் நானே பங்கு வச்சு கொடுத்துருவேன். ஆனால் இந்த மலை மண்ணாக இருக்கிறது, இது உணவாக இருந்தால் இன்னைக்கு பசித்து துடிக்கிறவர்களின் வீடு தேடி நான் கொண்டு வந்து சப்பளை பண்ணுவேனேன்னார். அவர் மனசில் நினைக்கிறாரு, ஆதங்கப்படுறார், பசித்தவங்க மேலே இறக்கப்படுகிறார். அவர் என்ன எவ்வளோ விசாலமாக இருக்குது, எவ்வளோ உயர்வாக இருக்குது, இந்த மலையே உணவாக மாறணும்னு நினைக்கிறார். அந்த வார்த்தையும் அந்த சிந்தனையும் அந்த உயர்ந்த தன்மையும் அல்லாஹ்வுக்கு பிரியமாகி ரசனைக்குரியதாக அன்னைக்கு வாழ்ந்த நபியை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னானா, அன்குல்லஹு, அந்த அடியானுடைய முகவரியை சொல்லி சொன்னா அந்த ஆளை போய் நீங்க பாருங்கிறான். அந்த ஆளை போய் நபியை பார்க்க சொல்றான். பார்த்து அவனுக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லுங்கள். யாரு நன்றி? ஹாலிகே நன்றி, படைத்தவனே நன்றி. யாருக்கு? மஹ்லூக்குக்கு. மஹ்லூக்கு ஹாலிக்கு நன்றி சொல்லணும். படைப்புகள் படைத்தவனுக்கு நன்றி சொல்லன். படைத்தவன் படைப்புகளுக்கு நன்றி சொன்னான். எப்போது? நம் எண்ணம் உயர்ந்த போது. இந்த மணல் குவியல் உணவாகினால் இருக்கும் பசியெல்லாம் அமர்த்துவேனே, நன்றி சொல்லுங்கள். அதோடு அந்த எண்ணத்துக்கு நான் ஒரு கூலி கொடுக்க போகிறேன். அந்த மணல் பூரா உணவாகி அவர் தானம் கொடுத்த நன்மை பூரா அவருக்கு எழுதிவிட்டேன் என்று சொல்லுங்கள். அவர் கொடுக்கவே இல்லை, பசி அமரல்ல. பசியாளிகளுக்கு மணலை உணவாக்கி தானமாக அவர் கொடுத்த நன்மை அவர் பேரு நான் எழுதினேன். 2வது மிகப்பெரிய விஷயம், எண்ணங்கள் உயர்ந்திருக்க வேண்டும். விரிந்த உள்ளம், விசாலமான எண்ணம், உயர்வான இலக்கு. எப்பவுமே நம்ம லேசாகவே போகக்கூடாது, மேலே போகணும். உயர்ந்த எண்ணம் வரணும். மற்றவங்க மேலே நமது பார்வை உயர்வாக இருக்கணும். 2வது வாசியம், வியாபாரிகளுக்கும் சங்கைமிக்க இங்கே குழுமிருக்கிற அத்தனை பேர்களுக்கும் உங்கள் எண்ணம் குறுகும் போது உங்கள் வாழ்க்கையும் குறுகி போகும். எண்ணம் உயரும் போது வாழ்க்கையும் உயரும். இமாம் கஸ்ஸாலி எழுதுகிறார், எண்ணம் குறுகினால் வாழ்க்கையும் குறுகிடும். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. 3வது, வாழ்க்கையின் அத்தனையிலும் நம்பிக்கை மாத்திரம் இழக்காதீர்கள். அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை சார்ந்து நின்று கையேந்த பழகுங்கள். துவா எப்படி? நம்பிக்கை சார்ந்து.
எல்லாம் இருக்கணும். நம்ம நம்பிக்கை என் ரப்பு என்ன கைவிட மாட்டான்னு சொன்னாங்க இல்லையா, மாவத்தாக்க ரப்புக்க ஒமா கலா, உங்கள் ரப்பு உங்களை கோவிக்கவும் இல்லை கைவிடவும் இல்லை. எப்போ சில பேர் சொன்னாங்களாம் நபியை பார்த்து, உங்கள் ரப்பு அவளை கைவிட்டுட்டான்னு சொன்னாங்களாம். அது அவங்களுக்கு பதில் அல்ல உடனே இறக்கலாம், ரப்பு முகம்மதை கைவிட்டு விட்டான். அதுக்கு சொன்னாங்களாம், உங்கள் ரப்பு உங்களை கைவிட மாட்டான். நம்பிக்கை சார்ந்த நிலை, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நம்பிக்கை பலம். நம்ம ரப்பு கைவிட மாட்டான் என்பது எண்ணம். அந்த எண்ணத்தை பலப்படுத்துவது கேட்கிறது. துவாவுக்கு ரசூல் சொன்னாங்க, எப்படி கேட்கணும், வந்து மூக்கினூன பில் இஜாபா, என் ரப்பு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையுடன் கேளுங்கள். அந்த துவா மறுக்கப்படாது. நம்ம கேட்கும் போதே நிறைய பேருக்கு சந்தேகம், பல தடவை கேட்டுட்டோம் என்ன கிடைக்க போகுது. அதை கேட்கும் போதே நான் கேட்டால் கொடுப்பானா, யாரு கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். கேட்பதற்குன்னு சில வழிமுறை, ஹலாலை சாப்பிடுங்க, ஹலாலை உடுத்துங்க, ஹலாலை உண்ணுங்க, ஹலாலை பானமாக்குங்க, கிப்லா முன்னோக்கி கேளுங்க, ஒதுவோடு கேளுங்க, நிறைய வழிமுறைகளை ஒழுக்கங்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்பிக்கையோடு கேளுங்கள். அப்போ இந்த சபையில் நான் சொல்வேன், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா உடனே உளுந்துருங்க அல்லாஹ் தர்பாரில், ரப்பே நீ என்னை கைவிட மாட்டாய், நீ கொடுத்துரு அல்லாஹ். ஒரு செய்தி படித்தேன், அன்றைய காலத்தில் ஒரு பெரிய விருந்து ஒன்றை அரண்மனையில் எஜமான் நடத்தினார். ஊரில் பெரிய மனிதர்களுக்கு விருந்து. அப்போ விருந்து கொடுக்கும்போது அவருக்கு திடீர்னு பழம் இல்லை. தன் அடிமையை கூப்பிட்டு ஒரு 4 திருகத்தை கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னாராம். உங்கள் மனசில் வைக்கணும், 4 திருகத்தை கொடுத்து பழம், கனி, சாப்பாடை முழுமையாக கொடுக்கணும்னா கொஞ்சம் கனியும் கொடுக்கணும். விருந்து விஷயத்தில் மட்டும் மார்க்கம் எப்படி சொல்லும்னா, விரயமே கிடையாதான். நான் சொந்தமாக சாப்பிடும்போது 1க்கு 2 3 4 விரட்டி வைத்தா அது விரயமாயிடக்கூடாதும்பாங்க. மற்றவங்களுக்கு கொடுக்குற போது 10 விரட்டி வைத்தாலும் தப்பு இல்லை. ஏன், அவன் சந்தோஷம் அல்லாவே கிடைப்பான். விருந்தில் லைஸ ஃபில் லியாஃபத்தி சரஃபுன், விருந்தில் என்ன கிடையாது, விரயம் இல்லை. நான் நிறைவுபடுத்துவேன். அவர் அடிமையை அனுப்பி 4 திருகத்தை கொடுத்து பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னாராம். அவர் பழம் வாங்க வர்ற வழியில் ஒரு பெரிய கூட்டம், மக்கள் குழுமி நிற்கிறாங்க. அவரும் அந்த கூட்டத்தில் போய் நின்றுட்டார். பழம் வாங்க போகிறத மறந்துட்டார். அந்த கூட்டத்தில் தலைவராக இருக்கிறவங்க யாருன்னா, அல்லாமா மன்சூர் இப்னு உம்மார் பயான் செய்துட்டு இருக்கிறாங்க. மன்சூர் இப்னு உம்மார் யாருன்னா முஸ்தஜாபு தாவா, அவங்க கேட்டால் அல்லாஹ் கொடுத்துருவான். துவா ஒப்புக்கொள்ளப்படுற ஆள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாங்க. இன்னைக்கு தேவை அவங்க தான் தேவை. அல்லாட்ட கேட்கணும், அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் கொடுக்குற இடத்துல அவனை வைக்கணும், அவன்கிட்ட வாங்குற இடத்துல நம்ம இருக்கணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. அவன் கொடுக்க தயார். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்ற கூப்பிடு, என்கிட்ட கேளு, நான் பதில் சொல்வேன், கொடுப்பேன். இது குர்ஆன் வாக்கு. வாக்குலலாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னல்லாஹ் லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் கொடுத்த வாக்கை என்னைக்கும் மீற மாட்டான். என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன்னா. கேட்கறதுல நம்ம தகுதியை பல நேரத்தில் இழந்துடுறோம். அந்த கேட்குற முறையை விட்டுடுறோம். அவன் கொடுக்க தயார். அவர் என்ன பண்ணார், மன்சூர் இப்னு உம்மார், அங்கே யாரோ அவங்கள்ட்ட போய் தேவையை கேட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னாரா, எங்கிட்ட ஒருத்தர் தேவையை கேட்குறார், மன்னாத்தா லகு அர்பா தராயும் அது லகு அர்பா தாவாத், 4 திருகம் அவருக்கு தேவை, யாராச்சும் 4 திருகம் கொடுத்துருங்க, அதுக்கு பகரமாக நான் 4 துவா அவருக்கு செய்கிறேன். நாங்கள் அவங்க ஒரு துவா செய்தாலே கிடைச்சிக்கிட்டோம், 4 துவா செய்கிறேன், 4 திருகம். அந்த சபை எப்படி சபை, மிகப்பெரிய பணக்காரர்களும் நாட்டின் பெரிய மனிதர்களும் குழுமி இருக்கிறாங்க. ஏன்னா மன்சூர் இப்னு உம்மாருடைய சபை ஒப்புக்கொள்ளப்படுற சபை பாருங்க. உடனே இந்த அடிமை இருக்கிறாரு, பழம் வாங்க போனவர், அவர் அந்த 4 திருகத்துக்கும் நான் கையில் கொடுத்துட்டார். 4 திருகத்தை கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் முன்னால் வாப்பா, உனக்கு என்ன துவா நான் கேட்குறேன்ட்டாங்க. அப்போந்தான் இருக்கிற செல்வந்தர்கள், பணக்காரர்கள், பெரிய பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் சொத்தை பறக்கத்தான் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் நினச்சாங்க, அந்த 4 திருகத்தை அதுக்குள்ளே அவர் முந்திட்டாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இந்த வாய்ப்பை இழந்துட்டோமே. எல்லோரும் வேறு எங்கேயோ ரசனை, அவர் அதை அலைஞ்சிக்கிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, ஒரு 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவாங்கன்ட்டு. உடனே ஒருத்தர் நெஞ்சாங்க, உக்காஷத்தி இப்னு மெஹசன் நபி தோழர், யார் ரசூலல்லாஹ் உதுல்லா இஜால்னி மின்ஹும், எனக்கு ஒரு சின்ன துவா வேணும். என்ன துவாப்பா, அந்த 70,000 நான் ஒரு ஆளாக இருக்கணும். நாங்களாம் பெருமானார் யா அல்லாஹ் இவர் ஆக்கி வச்சிருக்குன்னாங்க. அப்போ இருந்த மற்ற சாபிகள் சுதாரிச்சாங்களா, ஆஹா இப்படி ஒன்று இருக்குதோ, ஒன்று இன்னொருத்தர் இருந்து நாயகமே எனக்கும் எப்போ அது ஒன்று தான் இருந்து அவர் முந்திட்டாருப்பான்னாங்க.
அது ஒன்று இருந்துச்சு, அவருக்கு கிடைச்சி போச்சு. அந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நம்மை தேடி அல்லாஹ் கொடுக்கும்போது பயன்படுத்தணும். இல்லை நம்ம தேடி போவோம், அது கிடைக்காது. 4 திர்ஹம் கொடுத்தால் 4 துஆ. மன் ஆதா லஹு அர்பா தராயிம் அதுஉ லஹு அர்பா தாவாத். நான் 4 துஆ செய்துறேன்டாங்க. இவர் கொடுத்துட்டார். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் யோசிச்சாங்களா, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நம்ம ஒரு துஆ கேட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்த அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கொடுக்கக்கூடாதுன்னா மனசு இல்லை, அப்புறம் கொடுப்போமே நினைப்போம், அதுக்குள்ளே இன்னொருத்தர் முந்திடுவார். என்னப்பா சொல்லுப்பா 4 துவா என்னப்பான்னு கேட்டாங்க. முதல் விஷயம், ரொம்ப நாளாக அடிமையாக இருக்கிறேன், வாழ்க்கையில் சுதந்திரத்தை இல்லாமல் நினச்சதை செய்ய முடியல, நினச்சா தூங்க முடியல, நினச்சா அடிமைகள்லாம் கொத்தடிமை. அதனால் ஒரு முதல் துவா, எனக்கு சுதந்திரம் கிடைக்கணும். இது எஜமான் கொடுக்கணுமாக்கும். சுதந்திரம் எஜமான் அவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பாரா? ஏன்னா அவருடைய சொத்து. அன்றைக்கி சொத்துன்னா என்ன, 10 அடிமை இருக்காங்களா, அவர்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா சொத்து இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு சுதந்திரம் கிடைக்கணும். உடனே கையேந்துனாங்களாம். அல்லாஹ் ஓகே சுதந்திரம் கிடைச்சிட்டு பாண்டாங்க. இவங்களை டிக்ளேர் பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னப்பா, ரெண்டாவது என்ன வேணும்? ரெண்டாவது சொன்னாங்க, என் எஜமான் இருக்கிறாரு நல்ல மனுஷன், என் முதலாளி ரொம்ப நல்ல மனுஷன். ரஹ்மானே, என் முதலாளிகிட்ட இஸ்லாம் இல்லை, அவர் மூமின் இல்லை, அவர் நல்ல மனுஷன், குணமுள்ளவர், அன்புள்ளவர். அதனால் அவருக்கு ஹிதாயத்து கிடைக்க துவா செய்யுங்க. நம்ம தொழிலாளியும் முதலாளி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தொழிலாளி இருந்தால் நம்ம தொழில் எப்போதும் வெற்றியாகவே இருக்கும். நம்ம தொழில் வளமிக்கதாக இருக்கணும்னா நம்ம பேரில் நல்ல அபிப்பிராயம் உள்ள தொழிலாளி இருக்கணும். அதே மாதிரி முதலாளி தொழிலாளியை நல்லாக்கணுங்கிற எண்ணம் அவருக்கும் இருக்கணும். மார்க்கம் சொல்கிறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என் முதலாளிக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், அல்லாஹ் நசீபாக்கிடு. மூணாவது என்னப்பா, காலம்பூரம் கஷ்டப்பட்டது தான் எங்கிட்ட இருக்குது. அவர் சொன்னாராம், காலம்பூரம் வருமே கஷ்டம்தான், நான் பணக்காரனாக துவா செய்யுங்க என்னார். 4 திர்ஹத்தை கொடுத்துட்டு எப்படி விஷயத்தை கேட்குறாரு பாருங்க. நான் என்னவாகணும்? பணக்காரனாகணும். அல்லாஹ் அவரை பணக்காரனாக்கிது. 4வது, எனக்கும் என் எஜமானுக்கும் நிறைய பல தவறுகள்லாம் செய்திருக்கிறோம். 2ஐயும், என்னையும் என் எஜமானனையும் முழுமையாக படைத்தரப்பு மன்னிக்கணும். ஏன்னா இந்த அடிமை முஸ்லீம், மன்னிக்கணும். சரி போ, எல்லாம் நசீபாக்குவான்ட்டான். போயிட்டார். நேராக வராது. அப்போ யோசிக்கிறாங்க, பழம் வாங்கிட்டு போகணுமே. அந்த 4 திர்ஹத்துக்கு தானே 4 துவா வாங்கியிருக்கு. ஓடி வந்தார். எஜமான் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்தாரு, ஆளை காணல. சாப்பிட்டவங்களாம் எஞ்சி போயாச்சு. அப்போ அவர் வந்து இவர் மேலே கோவப்படணுமே. இவர் ஓடி வந்தார். என்னப்பா இப்படி பண்ணிட்ட? இல்லைப்பாவா, போன இடத்துல மன்சூர் இப்னு உம்மார்னா சகோதர மதத்தவர்களும் மதிப்பாங்க. மன்சூர் இப்னு உம்மார் இந்த மாதிரி பயான் செய்தாங்க. நான் போய் நின்னேன். 4 திர்ஹம் கொடுத்தா 4 துவான்னு சொன்னாங்க. டப்புன்னு நான் கொடுத்துட்டு 4 துவா செய்யிட்டாங்க. என்ன துவாபான்னு கேட்டான். முதல்ல எனக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு. எஜமானுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நான் கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை அவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்லலை, சுதந்திரம் கிடைக்கணும். என்னப்பா செய்தாரு? அவர் அல்லாஹ்ட்ட கையேந்திட்டார். போ, அந்த ஹுர்ருன்னா நீ சுதந்திரம் பெற்றாய் கொடுக்கிறார். உடனே இந்த துவாவுடைய பவரை பாருங்க. துவாங்கிறது சக்தி, துவாங்கிறது என் பலம், துஆ என்பது என் எதிர்காலம், துஆ தான் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையை நான் அழகாக்கணும் தீர்மானிக்கணுமா? அல்லாஹ்ட்ட கேளுங்க. எப்படி கேட்கணும்? கொடுப்பாங்கிற நம்பிக்கை கேளுங்க. நான் பெருமையெல்லாம் இல்லை. என் வாழ்க்கையில் அல்லாஹ்ட்ட கேட்காம நான் கால் எடுத்து உங்கள் ஊருக்கு கூட வந்ததில்லை. எத்தனையோ நிகழ்ச்சி 2 ரக்காத்து அல்லாஹ்ட்ட தொழுதுறோம் டெய்லி. எல்லாம் இந்த ஊருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நான் போகிறது ஹைருன்னா அனுப்பு, இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடு. அந்த ஊருக்கு போனாலும் ஹைராக இருக்கும், போகாட்டாலும் ஹைராக இருக்கும். அவனிடத்தில் கேட்காமல் வாழ்வது அழகில்லை. ஏன்? அவன் கண்காணிப்பில் இருக்கிறோம். அவன்தான் கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் கையேந்தி பழகுங்கள், நம்பிக்கை சார்ந்து கேளுங்கள். யாருடைய தலைவிதியையும் யாராலும் மாற்ற முடியாது என் ரப்பை தவிர. அல்லாஹ் எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. நீ சுதந்திரம்டா. 2வது என்னப்பான்னு கேட்டான். இல்லை, உங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், நீங்களும் ஈமானுடையவங்களை ஆகணும். கையை கொடுப்பான்னா, கையை எனக்கு களிமா சொல்லு. களிமா சொல்லி கொடுத்தா மூமின் ஆகிட்டார். 3வது கொஞ்சம் வெட்கப்பட்டார். என்ன கேட்கறது? நான் பணக்காரனாகணும். ஓ, இன்று முதல் என் சொத்தின் சம பங்காளியாக உன்னை ஆக்குகிறேன். நீ என் பார்ட்னர், அடிமை அல்ல. என்னுடைய ஹிதாயத்துக்காக நீ துவா கேட்டாய். பெரியவங்கள்ட்ட துவா வாங்கியிருக்கிற, உன்னை என் பார்ட்னர் ஆக்குறேன். அன்னையிலிருந்து நீனும் நானும் சமம். 4வது என்னப்பா? உங்களுக்கு எனக்கும் மன்னிப்பு கிடைக்கணும்னு கேட்டேன். அது என் கையில் இல்லைப்பா.
அது என் கையில் இல்லை. ராத்திரி படுத்திருக்கிறார், கனவு, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற மூனை கொடுத்தீர், என் கையில் இருக்கிற மன்னிப்பை நான் மன்னிக்கிறேன், உங்களை, இந்த அடிமையை, உங்களுக்காக துஆ செய்த மன்சூரையும் மன்னிக்கிறேன். மன்சூருக்கு மன்னிப்பு. அல்லாஹ் கருணை உள்ளவன். மன்னிப்புன்னா பாவத்திற்கு மாத்திரம் உள்ளதல்ல. மன்னிப்பு கிடைத்தால் என் வாழ்க்கையின் இலக்கே மிகப்பெரியதாக போய்விடும். மன்னிப்பு கேட்கறது அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது பாவம் செய்தவங்க கேட்கறது இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கேட்டால் அதை கொண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்றார்கள் ஹஸனுல் பஸ்ரி. தொழில் முடக்கமானவர்கள் விரிவான தொழிலை அல்லாஹ் கையில் கொடுப்பான் என்றார்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. கைரல் அல்ஹம்துலில்லாஹ். 3 விஷயம். முதல் விஷயம் நான் சொன்னேன், முயற்சி, தியாகம் நம்மை சார்ந்தது. அதன் முழுமை நம்ம கையில் இருக்குது நினைக்காதீங்க, அது அல்லாஹ் கையில் இருக்குது. அவன் நிச்சயமாக அதை கொடுத்தே தீருவான். நம்பிக்கை அங்கே இருக்கட்டும். 2வது விஷயம், எண்ணங்களும் சிந்தனைகளும் உயர்ந்து இருக்கட்டும். உங்கள் உயர்வான எண்ணமே உங்கள் வாழ்க்கையாக மலர்ந்து விடும். யாரையுமே லேசாக நினைச்சிடாதீங்க, குறையாக நினைச்சிடாதீங்க, அலட்சியமாக பார்த்துடாதீங்க. எல்லாரும் பேர்லையும் உயர்ந்த பார்வை இருந்தால் உங்களை உயர்வாக பார்க்கிற மக்களை அல்லாவே உண்டாக்கிடுவான். 3வது, அவன்கிட்ட கேளுங்கள், நம்பிக்கை சார்ந்து. அவன் கைவிடப் போவதே இல்லை என்பதை பதிவு செய்துவிட்டு வாழ்க்கையில் உயர்வாக இருக்கணும், வெற்றி பெறணும், வசந்தமான எதிர்காலம் கிடைக்கணும். தொழிலில் முடங்கக்கூடாது, செயலிழந்துடக்கூடாது, உடல் ரீதியாக முடங்கிடக்கூடாது. அதனால் பெருமக்கள் சொல்லித் தருகிற அருமையான திக்ர் எப்போதும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். யா கரீம் யா அல்லாஹ். சொல்லுங்க, யா வஹ்ஹாபு யா அல்லாஹ். காலையில் சுபூ தொழுதுட்டு 113 தடவை யா கரீம் யா அல்லாஹ், யா வஹ்ஹாபு யா அல்லாஹ். ஆரம்பிக்கிற போது 13 தடவை ஸலவாத், ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி. முடிக்கும் போது 13 ஸலவாத் ஓதி இந்த துவாவை கேட்டுட்டீங்கன்னா, இந்த திக்ரை செய்துட்டீங்கன்னா, அல்லாஹ் உடல் ரீதியான முடக்கம் வராது, தொழில் ரீதியாகவும் முடக்கம் வராது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அவன்கிட்ட கேட்கறது தவிர ஒரு வழி இல்லை, கதியும் இல்லை. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. உலமாக்களின் இந்த முயற்சிக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை கொடுப்பானாக. ஒரு நல்ல முயற்சி. உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிற எல்லா தொழிலாளிகளும் உயர்ந்தவர்கள். அவங்க உட்கார்ந்து நேரத்தை கொடுக்குறீங்களே, எவ்வளோ நேரம்? யார்கிட்டையும் முகம் சொல்லிப்பு வரலன்னு மட்டும் இல்லை. நான் ஒரு பயானை முடிக்கிறதுக்கு ஒரு பழக்கம் வச்சுருக்கேன். நீங்கள் அங்கங்கே பார்த்தா தான் முடிக்கிறது. ஆனால் நீங்கள் எங்கேயும் பார்க்குற மாதிரி தெரியல. வேறு வழி இல்லாமல் நான் முடிக்கிறேன். இங்கே ஆர்வத்தோடு இருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக உலமாக்களின் மூத்த ஆலிம்கள், சமூகத்தின் வழிகாட்டிகள், எங்களுடைய அன்புண்ணன் சகோதரர் ஈசா அண்ணன் போன்றவர்கள் இங்கே சிறப்பாக இந்த மஜ்லிஸின் அலங்காரங்களாக அமைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் இதை எப்போதும் ஜொலிப்பாக்குவானாக, உயர்வாக்குவானாக. இதன் காரணமாக நமது வாழ்க்கையை வளமாக்குவானாக. யாருக்கு கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் முடக்கம் இருக்குமோ அல்லாஹ் அதை நீக்கி விசாலமாக்குவானாக. யார் துவங்க நினைப்பார்களோ தொழிலை அல்லாவே முன்னின்று துவக்கி வைப்பானாக. இருக்கிற தொழிலில் பரக்கத் செய்வானாக. எப்போதும் விரிந்த உள்ளத்தோடு விசாலமான எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, அதன் பயணத்தை அமைக்க செய்வானாக. என் நம்பிக்கை என் ரப்பை தவிர எங்கேயும் போகக்கூடாது. அவன் மாத்திரம்தான் என் வாழ்க்கை, என் இலக்கு, என் நோக்கம். என்னை ஆள்பவன் அவன்தான், எனக்கு கொடுப்பவனும் அவன்தான். கொஞ்ச நாளாக எடுத்தானே அது அவன்தான். எடுத்ததும் கொடுப்பதும் அவனை தவிர யாருக்கு என்ன பவர் இருக்கிறது? யாரையும் பயப்படாதீங்க, அவன் மாத்திரமே எல்லாம் என்று சொல்லி அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கி வைப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.